புதுச்சேரியின் புசி வீதி, காமராஜர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. அதனை ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர். கூடுதல் தகவல் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் இளவமதன். இளவமதன், தற்போது எந்தெந்த பகுதியில் தண்ணீர் தேங்கியிருக்கு? தேவா, கடந்த நேற்று இரவு மாலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை 12 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்தது. புதுச்சேரியை பொறுத்தவரை 12 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியிருக்கிறது. இதேபோல் காரைக்காலில் 13.9 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியிருக்கிறது. மழையானது காலையில் சில நிமிடங்கள், அதாவது அரை மணி நேரம் மழை விட்டால் 1 மணி நேரத்துக்கு தொடர்ந்து மழை பெய்கிறது. மீண்டும் அரை மணி நேரத்துக்கு மழை விட்டால் மீண்டும் மணி நேரத்துக்கு மழை பெய்யுது. இதனால் தாழ்வான பகுதியில் மழை நீர் தேங்குகிறது. அதனை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் நிலையிலும் நகரப்பகுதியில் முக்கிய சாலையான புசி வீதியில் மழைநீர் தொடர்ந்து தேங்கிய வண்ணம் தான் இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிக சிரமத்துக்குள் வாகனம் இயக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கு விடுமுறை, பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டதால் பெருமளவில் ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. மாணவர்களும் பள்ளிக்கு செல்லாதால் சிரமமின்றி இந்த சாலைகள் இருந்தாலும் வாகன ஓட்டிகள், வெளியே செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள் தான் ஆகி கொண்டிருக்கிறார்கள். இதே போல இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் முழுமையாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனை அகற்றுவதற்கு நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது மழை இல்லாத காரணத்தால் மழை நீர் தானாகவே வடிய துவங்கி இருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்யும் நேரத்தில் மட்டுமே இந்த தாழ்வான பகுதியில் மழை நீர் காணப்படுகிறது. இதே போல ஏற்கனவே மீன்பிடி மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கடல் சீற்றமாக இருக்கும் என்பதால் மீன் பிடிக்க வேண்டாம் என கூறப்பட்டது. இதன் அடிப்படையில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. அவர்களது படகுகள் துறைமுக பகுதியில் பத்திரமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தேவா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி இளவமதன். சென்னையில் குரோம்பேட்டை, தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல் நம்முடைய செய்தியாளர் சடையாண்டி. புறநகர் பகுதியில் எந்தெந்த பகுதியில் கனமழை பெய்து வருது, அங்கே ஏற்பட்டக்கூடிய பாதிப்பு தன்மை எப்படி இருக்கு? நிச்சயமா தேவபிரியன், தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் 2 வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு ஆகிய 2 பகுதிகளிலுமே நேற்று இரவு முதலே கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில டெல்டா மாவட்டத்துல அதிகப்படியான மழையை தரக்கூடிய மேக கூட்டங்கள் சூழ்ந்திருந்தது. டெல்டா மாவட்ட பகுதிகளில் நேற்று இரவு 20 சென்டிமீட்டருக்கு மேல் மிக கனமழை பெய்தது. அந்த மேக கூட்டங்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மகாபலிபுரம், விழுப்புரம் ஆகிய பகுதிகளுக்கு அந்த மேகக்கூட்டங்கள் நகர்ந்து வர 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 விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து இந்த கனமழை நீடிக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். ஆலந்தூர் விமான நிலையம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர், வண்டலூர், முடிச்சூர் ஆகிய பகுதிகளெல்லாம் நேற்று இரவு முதலே தொடர்ந்து கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இன்று அலுவலகம் நேரம் வேற. அதுவும் இல்லாமல் சென்னை பகுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை இல்லை என்ற ஒரு அறிவிப்பும் இருக்கிறது. இதன் காரணமாக சாலைகள்ல தண்ணீர் தேங்கி இருக்கிறது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மிக சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பணியாளர்கள் வாகனங்களை செலுத்த முடியாமல் மிக மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தேவபிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சடையாண்டி.